அத்தியாயம் 7. இளமைப் பருவம் 1. சத்யராமின் மறைவிற்கு பின்னர் குடும்ப நிலை. சத்யராமின் மறைவு அவரது குடும்பத்தை வெகுவாக பாதித்தது. நீண்ட 44 ஆண்டுகள் தனது இன்ப துன்பங்களில் எல்லாம் பங்கெடுத்திருந்த துணைவரின் பிரிவை சந்திராவால் தாங்க முடியவில்லை. அவரது நினைவுகள் ஒவ்வொரு கணமும் அவளை வாட்டின. அவர் இல்லாத இந்த உலகம் அவளுக்கு வெறுமையாக காட்சியளித்தது. உலகத்தின் மீது அவளுக்கு எந்தவித ஈடுபாடும் இல்லாமல் போயிற்று. ஸ்ரீ ரகுவீரரின் திருவடிகளே சரணமென்று வாழ பழகியிருந்த அவள் இப்போது தன் முழு மனதையும் அவரிடம் செலுத்தினாள். ஆனால் வேலை வரும் வரை அவள் இந்த உலகில் இருந்து விடுபட முடியாது அல்லவா? தனது 7 வயது மகன் கதாதரன், 4 வயது பெண் சர்வமங்களா ஆகியோரின் பிஞ்சு முகங்களின் நினைவு அவளை படிப்படியாக அன்றாட வாழ்வில் இன்பத் துன்பங்களில் ஈடுபட வைத்தது. அவர்கள் இருவரையும் வளர்ப்பதிலும் ஸ்ரீ ரகுவீரருக்கு சேவை செய்வதிலும் நாட்களை ஒருவாறு கழித்தாள் சந்திரா. இப்போது குடும்ப பொறுப்பு முழுவதையும் ராம்குமார் ஏற்றுக்கொள்ளும்படி ஆயிற்று. அளவில்லாத துயரத்தில் ஆழ்ந்திருந்த தாயையும் குழந்தைகளான தங்கையும் தம்பியரையும் குறைவின்றி வாழ செய்வதற்கான அனைத்து முயற்சிகளிலும் அவர் ஈடுபட வேண்டியிருந்தது. எனவே தன் துக்கத்தை கூட தனக்குள்ளேயே அடக்கி கொண்டார். அவரது 18 வயது தம்பி ராமேஸ்வரர் ஜோதிடக் கலையிலும் ஸ்மிருதிகளிலும் தேர்ச்சி பெற்றதும் அவரும் அண்ணனுடன் குடும்ப பாரத்தை சுமக்க தொடங்கினார். சந்திராதேவியால் மேற்கொண்டு வீட்டு வேலைகளை கவனிக்க முடியாமல் போனதால் ராம்குமாரின் மனைவி அந்த பொறுப்பை ஏற்றுக்கொண்டாள். கதாதரனின் மனதில் தந்தையின் மறைவு ஏற்படுத்திய மாற்றங்கள் 2. குழந்தை பருவத்தில் தாயை பறிகொடுத்தல், இளமையில் தந்தையை இழத்தல், வாலிபத்தில் மனைவியின் மரணம் ஒருவனின் வாழ்க்கையை சூன்யமாக அடித்துவிட இவற்றுள் ஒன்று போதும் என்பர் பெரியோர். தாயின் அரவணைப்பிலுள்ள ஒரு குழந்தை தந்தை இறந்தாலும் அந்த பிரிவை உணர்வதில்லை. குழந்தை வளர்ந்து இளமையை எட்டும் போதுதான் தந்தையின் அன்பை புரிந்து கொள்கிறது. தனது சில ஆசைகளை நிறைவேற்ற தந்தையைத் தவிர அன்பு தாயினாலும் முடியாது என்று அறிகிறது. அதன் இதயம் தந்தையின் பால் அதிகமாக ஈர்க்கப்படுகிறது. அந்த சமயத்தில் தந்தை இறந்தால் அந்த பிரிவு குழந்தையை மிகவும் பாதிக்கிறது. சத்யராம் இறந்தபோது கதாதரனின் நிலையும் இதுதான். நடக்கின்ற ஒவ்வொரு நிகழ்ச்சியும் தந்தையை நினைவூட்டி அவனது இதயத்தை புண்படுத்தியது. ஆனால் வயதுக்கு மீறிய மனப்பக்குவம் உடையவனாக இருந்ததால் எந்த வேதனையையும் வெளியில் காட்டிக்கொள்ளவில்லை. தான் வருந்தினால் தாயின் கவலை மேலும் அதிகமாகும் என்பதையும் அவன் உணர்ந்து இருந்தான். எனவே வெளிப்பார்வைக்கு எப்போதும் போல் மகிழ்ச்சியாகவும் குறும்புத்தனம் மிக்கவனாகவும் தன்னை காட்டிக்கொண்டான். ஆனால் அவனது மனதை வெறுமையும் தனிமையும் வாட்டி வதைத்தன. மனச்சுமை தாங்க முடியாமல் தவிக்க நேரும்போது பூதிர்கால் சுடுகாட்டிலும் மாணிக் ராஜாவின் மாந்தோப்பிலும் மற்ற இடங்களிலும் தனிமையாக உலவுவான். இதனை யாரும் பெரிதாக எடுத்து கொள்ளவில்லை. ஏனெனில் வீட்டிற்குள் அடங்கி கிடக்க எந்த சிறுவனும் விரும்புவதில்லை. கதாதரனின் செய்கைக்கு இதை தவிர வேறு எந்த காரணமும் இருப்பதாக யாரும் நினைக்கவில்லை. ஆனால் கதாதரன் சிந்தனையில் ஆள்பவனாகவும் தனிமையை விரும்புபவனாகவும் மாறிக்கொண்டிருந்தான். தன் வாழ்வில் ஏற்பட்டு கொண்டிருந்த மாற்றங்களை சரியாக புரிந்து கொள்வதற்காகவோ என்னவோ அவன் ஒவ்வொருவரின் வாழ்க்கை முறையையும் கூர்ந்து கவனிக்கலானான். ஒரே இழப்பினால் பாதிக்கப்பட்ட இருவர் தங்களுக்குள் நெருக்கமாவது இயல்பு. தந்தையின் மரணத்திற்கு பிறகு கதாதரனும் தாயிடம் ஒட்டிக்கொண்டான். முன்னைவிட அதிகமாக தற்போது தாயின் அருகில் இருக்கத் தொடங்கினான்.
தான் அருகில் இருந்தால் தாய் தன் வருத்தத்தை மறக்கிறாள் என்பதை உணர்ந்து கொண்ட அவன் வீட்டு வேலைகளிலும் பூஜை வேலைகளிலும் அருகிலிருந்து அவளுக்கு உதவினான். 3. தாயிடம் அவன் நடந்து கொண்ட விதம். எதன் பொருட்டும் தாயை வற்புறுத்துவதை விட்டுவிட்டான். ஏனெனில் தான் ஏதாவது கேட்டு அதை நிறைவேற்ற முடியாமல் போய்விட்டால் அவள் மிகவும் வருந்துவாள் என்பதை நன்றாக உணர்ந்திருந்தான். சுருங்க கூறினால், ஒவ்வொரு வகையிலும் தாயை மகிழ்ச்சியாக வைத்திருக்க வேண்டும் என்பதை கருத்தில் கொண்டு செயல்பட்டான். கதாதரன் மீண்டும் பள்ளிக்கு செல்லத் தொடங்கினான். இப்போது புராண பாடல்கள் மற்றும் யாத்ரா பாடல்களை கேட்பதிலும் மண்ணால் தெய்வ உருவங்கள் செய்வதிலும் முன்னிலும் அதிகமாக ஈடுபட்டு மகிழ்ந்தான். 4. கதாதரனின் அக்கால நடத்தையும் சாதுக்கள் தொடர்பும். தந்தையின் பிரிவால் வாடிய அந்த பிஞ்சு உள்ளத்திற்கு அவை இதமாக இருந்திருக்க வேண்டும். இந்த ஈடுபாடுகளுடன் அவனது இயல்புக்கேற்ற மற்றொரு புதிய ஆர்வமும் அவனில் வளரத் தொடங்கியது. புரித்திருத்தலத்திற்கான பாதை காமார்புகூர் வழியாகச் சென்றது. யாத்ரிகளின் வசதிக்காக கிராமத்தின் தென்கிழக்கு கோடியில் சத்திரமொன்றை லாகாக்கள் கட்டியிருந்தனர். தீர்த்த யாத்திரை செல்கின்ற சாதுக்களும் பக்தர்களும் அந்த சத்திரத்தில் தங்குவது வழக்கம். அவர்கள் அங்கு தங்கியிருக்கும் நாட்களில் உணவிற்காக கிராமத்திலுள்ள பல வீடுகளுக்கு செல்வார்கள். சாதுக்களை காணும் போதெல்லாம் கதாதரனின் உள்ளத்தில் ஏதேதோ இனம் புரியாத உணர்ச்சிகள் கிளர்ந்து எழும். உலக வாழ்வு நிலையற்றது என்பதை அறிந்து அதனை துறந்து இறைவனை சரண் புகுந்து வாழ்பவர்கள் இந்த பெருமக்கள் என்கிற எண்ணம் அவனது இளமனதை சிந்தனையுள் ஆழ்த்தும். புராண பாடல்களிலும் நாடகங்களிலும் உலக வாழ்வின் நிலையாமையை பற்றி கூற கேட்டிருந்தான் அவன். தந்தையின் திடீர் மறைவு அந்த எண்ணத்தை நன்றாக அவனுள் வேர்விட செய்திருந்தது. அழியா ஆனந்தமும் அமைதியும் பெற சாதுக்களின் தொடர்பு தேவை என்பதை உணர்ந்து இயன்ற போதெல்லாம் அந்த துறவியர் தங்கியிருந்த சத்திரத்திற்கு சென்றான். அவர்களது வாழ்க்கை முறை அவனை மிகவும் கவர்ந்தது. காலையிலும் மாலையிலும் துணி எனப்படும் புனித தீ வளர்த்து அதனை சுற்றி அவர்கள் அமர்ந்து தியானத்தில் மூழ்கியிருப்பதையும் பிச்சையாக கிடைத்த எளிய உணவை இஷ்ட தெய்வத்திற்கு படைத்த பின் மன நிறைவுடன் உண்பதையும் கடவுள் மீது கொண்ட அசைக்க முடியாத நம்பிக்கையின் காரணமாக கடும் நோயையும் அமைதியாக தாங்கிக் கொள்வதையும் அத்தியாவசிய தேவைகளுக்காக கூட பிறருக்கு தொல்லை கொடுக்காமல் வாழ்கின்ற வகையையும் கூர்ந்து கவனிப்பான். அதே வேளையில் அவன் போலி துறவிகளை உடனே இனம் கண்டு கொள்ளவும் தவறுவதில்லை. துறவு வாழ்க்கையை சுக போகங்களுக்காக பயன்படுத்துகிற அவர்களிலிருந்து விலகி உண்மை துறவியருடன் நெருங்கி பழகத் தொடங்கினான். அவர்களுக்கு நீர் கொண்டு வருவான். சமையலுக்காக சுள்ளிகளை சேகரித்து உதவுவான். சிறு சிறு வேலைகளில் அவர்களுக்கு வேண்டியவற்றை செய்வான். அந்த துறவியரும் கதாதரனின் இனிய இயல்பினால் கவரப்பெற்று எவ்வாறு இறைவனிடம் பிரார்த்தனை செய்வது, எவ்வாறு சாதனைகள் செய்வது என்பதெல்லாம் அவனுக்கு கற்றுக் கொடுத்தனர். தாங்கள் பெற்ற உணவை அவனுடன் பகிர்ந்து உண்பதில் அந்த சாதுக்களும் மகிழ்வுற்றனர். சிறிது காலம் தொடர்ந்து தங்கிய துறவியருடன் மட்டுமே கதாதரனால் நெருக்கமாக பழக முடிந்தது. ஒருமுறை அந்த சத்திரத்தில் வழக்கம்போல் துறவியர் சிலர் தங்கியிருந்தனர். நெடுந்தொலைவு பயணத்தால் மிகவும் களைப்படைந்ததாலோ அல்லது வேறு எந்த காரணத்தினாலோ அவர்கள் தொடர்ந்து பல நாட்கள் தங்கினர். கதாதரனுக்கு அப்போது 8 வயது இருக்கும். அவன் அவர்களுடன் பழகி அவர்களின் அன்பை பெற்றான். கதாதரன் இவ்வாறு துறவியருடன் பழகுவது பற்றி முதலில் யாருக்கும் தெரியாது. அவர்களுடன் நீண்ட நேரம் செலவிடத் தொடங்கிய போதுதான் அந்த செய்தி பரவியது.
அவர்களுடன் உண்டுவிட்டால் வீடு திரும்பிய பிறகு பசியே இருக்காது. சந்திராதேவி காரணம் கேட்டால் துறவியருடன் உண்டதை அவளிடம் கூறுவான். 5. சந்திராதேவியின் பயமும் அது விலகுதலும். ஆரம்பத்தில் சந்திரா இதை பெரிதாக எடுத்துக்கொள்ளவில்லை. கதாதரன் துறவியரின் அன்பை பெறுவது ஒரு நற்பேறாக, ஆசியாகவே அவளுக்கு தோன்றியது. துறவிகளுக்கு தேவையான உணவுப் பொருட்களையும் மற்ற பொருட்களையும் கூட அவன் மூலம் அனுப்புவாள் அவள். நாட்கள் செல்லச் செல்ல அவனது நடவடிக்கைகளின் மாற்றம் தெரிந்தபோது அவள் மனதில் அச்சம் தலை தூக்க ஆரம்பித்தது. சில சமயம் அவன் உடல் முழுவதும் சாம்பலை பூசிக்கொண்டு நெற்றியில் திலகத்துடன் வரும்போது அவளது மனம் கலங்கும். அப்போது தனக்குத்தானே ஏதாவது சமாதானம் கூறிக்கொள்வாள். ஆனால் தான் அணிந்திருந்த துணியை கிழித்து துறவியரை போல கோவணம் கட்டிக்கொண்டு மகன் வந்தால் எந்த தாயால் தான் பொறுத்து கொள்ள முடியும்? கதாதரன் ஒரு நாள் அப்படி துறவி கோலத்தில் வந்தபோது பதறிவிட்டாள் சந்திரா. கதாதரனோ, பார்த்தாயா அம்மா, அந்த சாதுக்கள் என்னை எப்படி அலங்கரித்திருக்கிறார்கள் என்று மகிழ்ச்சி பொங்க கூறினான். இந்த நிகழ்ச்சி சந்திராவை மிகவும் பாதித்தது. இந்த துறவியர் கதாதரனையும் தங்களுடன் அழைத்து சென்று விடுவார்களோ என்ற கவலையில் மூழ்கியது அந்த தாயுள்ளம். ஒரு நாள் பொறுக்க முடியாமல் தன் கவலையை கதாதரனிடம் கூறி அழுதாள் சந்திரா. இதை சற்றும் எதிர்பார்க்கவில்லை கதாதரன். அவளது பயத்தை போக்க எவ்வளவோ முயன்றான். சந்திராவின் மனம் எதனாலும் ஆறுதல் பெறவில்லை. தான் துறவிகளிடம் செல்வதால் தான் அன்னை துயருற நேர்ந்தது. இனி அவர்களிடம் செல்வதில்லை என்று முடிவு செய்து சந்திராவிடம் கூறினான். சந்திராவின் அச்சமும் கவலையும் நீங்கின. கதாதரன் அந்த சாதுக்களிடம் சென்று நடந்தவற்றை கூறி இறுதியாக விடை பெற்றான். அவன் கூறியதை கேட்ட சாதுக்கள் மிகவும் வருந்தினர். அவர்கள் நேராக சந்திராவிடம் வந்து, அம்மா, உங்கள் மகனை எங்களுடன் அழைத்து செல்ல வேண்டும் என்ற எண்ணம் ஒருபோதும் எங்கள் மனதில் தோன்றியதில்லை. பெற்றோர்களின் இசைவின்றி பிள்ளையை அழைத்து செல்வது திருடுவதற்கு ஒப்பானது அல்லவா? அது துறவியருக்கு உகந்த செயல் ஆகுமா? எனவே நாங்கள் கதாதரனை அழைத்து சென்று விடுவோம் என்ற பயத்தை விட்டுவிடுங்கள் என்று இதயபூர்வமாக கூறினர். இதை கேட்ட பின் சந்திராவின் அச்சம் முழுவதும் நீங்கியது. முன் போலவே கதாதரன் அவர்களிடம் செல்லவும் அவள் மனமு வந்து இசைந்தாள். இந்த சமயத்தில் நடந்த மற்றொரு நிகழ்ச்சி சந்திராவுக்கு கதாதரனை பற்றிய கவலையை வளரச் செய்தது. திடீரென ஏற்பட்டது என்று நினைக்கும்படியாக இருந்தாலும் அந்த நிகழ்ச்சி உண்மையில் தியானத்திலும் ஆழ்ந்த சிந்தனையிலும் கதாதரனுக்கு இருந்த ஈடுபாட்டை காட்டுவதாக அமைந்தது. அந்த நிகழ்ச்சி வருமாறு. நன்றி, வணக்கம். அடுத்த பகுதியில் பார்ப்போம்.